ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் இந்த டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் மோர் சர்க்கிளை பற்றியும் கவர் பண்ணியிருப்பேன். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அந்த வீடியோவில் எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தியரிஸ் இது எல்லாமே எதுக்காக டெவலப் பண்ணாங்க? நமக்கு தெரியும், ஒரு மெட்டீரியல் வந்து ஃபெயில் ஆகும். எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மெட்டீரியல் பிரேக் ஆனால் இல்லைனா க்ரஷ் ஆனால் மட்டும் ஃபெயில் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? அப்படி தானே? ஒரு மெட்டீரியல் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா அது பிரேக் ஆனால் மட்டும் அதை நம்ம ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்க மாட்டோம். வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டீல் ராடு இருக்குது, இனிஷியலாக ஒரு ஷேப்பில் இருக்குது. நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம், டென்சைல் லோடு இல்லைனா கம்ப்ரெசிவ் லோடு, இது ஏதாவது ஒரு லோடு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அதோட ஷேப்பு வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது, சேஞ்ச் ஆகுது, டிஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி அது பெர்மனண்ட்டாக டிஃபார்மேஷன் நடந்தாலும் அது பேர் என்ன? ஃபெயிலியர் தான். அப்படி தானே? அந்த ராடு வந்து உடஞ்சி போகல, அப்படி தான் இருக்குது. அந்த மெட்டீரியலில் எந்தவித சேஞ்சஸும் நடக்கலை. ஓகேவா? அதாவது என்னென்னா பிரேக் ஆகலை, ஆனால் டிஃபார்மேஷன் நடந்திருக்கு, பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் நடந்திருக்கு. அப்போ அதையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு 5 தியரி வந்து சொல்கிறாங்க, மெட்டீரியல் என்னென்ன மாதிரி ஃபெயிலியர் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 5 பேரும் ஒவ்வொரு கான்செப்டை சொல்கிறாங்க, ஒவ்வொரு தியரிஸை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் ஃபெயிலியர் வந்து நடக்கலாம். இப்போ இந்த தியரி எந்த மெட்டீரியலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்? பிரிட்டில் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்குமா, டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்குமா? ஓகேங்களா? எந்தெந்த மெட்டீரியலுக்கு எந்த தியரியை நம்ம அப்ளை பண்ணலாம்? அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், மெட்டீரியல் வந்து எப்படிலாம் ஃபெயிலியர் வந்து நடக்கலாம், மெட்டீரியல் எப்படிலாம் ஃபெயிலியர் வந்து நடக்கலாம், அதை பற்றியும் ஃபார்முலா, இதில் நம்ம இந்த ஃபெயிலியருக்கான ஃபார்முலா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபெயிலியரை விட்டு நம்ம சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அப்புறம் ஃபைனலாக டயக்ராம் வந்து பார்ப்போம். இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு மெட்டீரியல் பிரேக் ஆனால் மட்டும் ஃபெயிலியர் கிடையாது, அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம், அது பெர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆகிட்டு அப்படின்னாலும் அது பேர் வந்து ஃபெயிலியர் தான். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அப்படின்னு 2 விதமாக பார்ப்போம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடியது. ஓகேங்களா? இப்போ நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடியதான் என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த மாதிரி இது வந்து ஒரு சைடு ஃபிக்ஸ்டாக இருக்குது, இது ஒரு ராடு இருக்கிறதா எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சைடு நம்ம டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? எலாங்கேட் வந்து ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கே அப்படின்னா கேட்டிங்கன்னா ப்ரொபோஷனல் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் அப்படின்னு ஹூக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து அது எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம லோடை அப்ளை பண்ண அது ஒரு ஷேப்புக்கு போகும். எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகிடும். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினுக்காக வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி லீனியராக போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆயிரும், திரும்ப அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வராது. எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் லோடு அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது மறுபடியும் என்ன ஆகும்? வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் இருந்தது அப்படின்னா மறுபடியும் அது அதோட ஷேப்புக்கு வந்துடும். அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போகிற பட்சத்தில் அது பெர்மனண்ட்டாக டிஃபார்மேஷன் வந்து ஆகிடும். ஓகேங்களா? அதுவும் என்ன? ஃபெயிலியர் தான். அப்படி தானே? ஒரு மெட்டீரியல் லோடு அப்ளை பண்ணும்போது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் லோடு அப்ளை பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இது ரெண்டுமே என்ன பண்ணும்? இன்டர்னலாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் ஸ்ட்ரெயினை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டெரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டெரைவ் பண்ணி ஸ்ட்ரெயினை வச்சு நம்ம கொண்டு வருவோம். இந்த ஃபார்முலா போட்டு ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்ப்போம். எம் ஸ்மாலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்ப்போம். அப்போ அதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயினை வச்சு ரிலேட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ரெண்டுமே என்ன ஆகும்? லோடு அப்ளை பண்ணும்போது கிரியேட் ஆகும். வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் ரெண்டுமே ப்ரொபோஷனலாக இருக்கும். ஒரிஜினல் ஷேப்புக்கு ரிட்டர்ன் வந்துடும் இந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் இருந்தது அப்படின்னா. அதுக்கு மேலே ஓகேங்களா, அந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் இருந்தது அப்படின்னா நம்ம லோடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன ஆகும்? அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும்.
ஆனால் நம்ம அதுக்கு மேலேயும் லோடு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ரிமூவ் பண்ணிட்டோம், அதாவது பாடி ரிட்டர்ன்ஸ் டு ஒரிஜினல் ஷேப் ஆஃப்டர் ரிமூவிங் லோடு வித்தின் எலாஸ்டிக் லிமிட். இப்போ எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி போகிற பட்சத்தில் என்ன ஆகும்? பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஃபெயிலியராக எடுத்துக்கலாம். மெட்டீரியல் வந்து அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். டென்சைல் லோடு வந்து அப்ளை பண்ணுறோம், டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டென்சைல் லோடு கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயினாக இருக்குது. அது என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, சியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும். அப்போ எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான் அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு லிமிட்டில் இருக்குது. அதுக்கு மேலே ஃபெயில் ஆகிடுது. அந்த ஃபெயில் ஆகுறது ஸ்ட்ரெஸ்ஸுனால் அதிகமாகிறதுனால ஃபெயில் ஆகுதா, இல்லைனா ஷியர் அதிகமானதுனால ஃபெயில் ஆகுதா? சியர் ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால ஃபெயில் ஆகுதா? அப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் இந்த ஃபெயிலியரில் வரும். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம பார்ப்போம். அது அதிகமாகிறதுனால லிமிட்டை விட, ஓகேவா, அது லிமிட்டை விட அதிகமாகிறதுனால ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். இந்த தியரிஸ்லாம் யார் டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஷின். என்னென்ன தியரிலாம் இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரான்கைன் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. செகண்ட் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், இது யாருன்னா செயின்ட் வேனண்ட் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் யாருன்னா ட்ரெஸ்கா இல்லைனா கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம கேட்டிருந்தாங்க. அதாவது மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன தியரி அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி ஹெய்க் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி இல்லைனா டிசார்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வான் மெசஸ் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, ரான்கைன்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அதில் வந்து என்னென்ன மெட்டீரியலுக்கு என்னென்ன தியரி சூட் ஆகும், அப்புறம் அதோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரே டேபிளாக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். அப்புறம் மேக்ஸிமம் அதுலேருந்து கொஷின் வந்து கவர் ஆகிடும். வேறு இதில் எக்ஸ்ட்ரா கேட்கணும் அப்படின்னா ஃபார்முலாவிலேருந்து கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு தியரிக்கான ஃபார்முலா வரும், அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் என்னென்ன மாதிரி கொஷின் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தியரியை டெவலப் பண்ணது யார்? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரினா யார் கொண்டு வந்தாங்க? ரான்கைன்ஸ் தியரி. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வந்து கேட்பாங்க. அப்புறம் அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொரு தியரிக்கும் எலிப்ஸ், ஹெக்ஸாகன், ரோம்பஸ் இந்த மாதிரி வரும். இதையும் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இந்த தியரி சொல்லுது அப்படின்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மேஜர் அண்டு மைனர் அப்படின்னு 2 ஸ்ட்ரெஸ் இருக்கும். மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் அந்த மெட்டீரியலில் க்ரியேட் ஆகக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு. அல்டிமேட்டாக நம்ம அந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்த பிளேனில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும், அந்த பிளேனில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம், அதை சேவ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கொடுக்கலாம், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணலாம். அதனால தான் நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அது அந்த மெட்டீரியல் தாங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், அப்படி தானே? அந்த சேஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அல்டிமேட்டாக அந்த மெட்டீரியல் தாங்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸு, அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸை விட மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாக போகக்கூடாது. அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபெயிலியர் வந்து நடந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்ன மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபெயிலியர் அக்கர்ஸ் when the maximum principal tensile stress reaches the value of the maximum stress at the elastic limit in simple tension. அதாவது நம்ம பார்த்துருந்தோம், அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா, மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஆர் த மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஓகேங்களா? 2 ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தோம், சிக்மா 1 சிக்மா 2 அப்படின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா? இதில் சிக்மா 1 அப்படிங்கிறது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுதான் அங்கே மேக்ஸிமம் க்ரியேட் ஆகக்கூடியது. அது அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை விட, அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக போயிடக்கூடாது. சிக்மா 2 அப்படிங்கக்கூடிய அந்த மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட, ஓகேவா, அதாவது அலோவபிள் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட அதிகமாக போயிடக்கூடாது வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஃபெயிலியர் நடக்கும். இதுதான் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நேற்று 2 சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இதில் என்ன அப்படின்னா 3D ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் வந்து அப்ளை பண்ணுறோம். இதில் என்ன 3 விதமான பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுது. நேற்று சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 மட்டும் பார்த்துருப்போம்.
இதில் 3 ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, 3Dயில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால σ1, σ2 அண்ட் σ3 அப்படிங்கிறது 3 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து இங்கே இருக்குது. σ1 அண்ட் σ2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே டென்சைலாக இருக்கும். σ3 அப்படிங்கிறது இங்கே கம்ப்ரெசிவாக இருக்கும். ஓகேங்களா, σ1 கிரேட்டர் தென் σ2 இருக்கிறதா எடுத்துக்கிறோம். இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா σT டேஷ். ஓகேங்களா, σT டேஷ் அப்படிங்கிறது டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் எலாஸ்டிக் லிமிட் இன் சிம்பிள் டென்ஷன். ஓகேவா, அதுதான் அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கக்கூடியது. அந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ். இதுக்கு மேலே என்ன போயிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த σ1 அப்படிங்கிறது போயிடக்கூடாது. அப்படி தானே, கரெக்டாக? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து போயிடக்கூடாது. σC டேஷ் அப்படிங்கிறது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் அட் எலாஸ்டிக் லிமிட் இன் சிம்பிள் கம்ப்ரெஷன். கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக குறிக்கக்கூடியது எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது. இப்போ இதுக்கு மேலே என்ன போயிடக்கூடாது, இந்த σ3 அப்படிங்கிறது போயிடக்கூடாது. ஓகேங்களா, இதுதான் இந்த தியரி வந்து சொல்லுது. எப்போ ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னா σ1 வந்து அதிகமாக போயிடுச்சு. σ1னா நமக்கு இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, லோடு அப்ளை பண்ணும்போது க்ரியேட் ஆகக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக போயிடுச்சு. எது, σT டேஷை விட அதிகமாக போயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஃபெயிலியர் வந்து நடக்கும். அதே மாதிரி σ3 அதிகமாக போயிடுச்சு, அதை விட σC டேஷை விட போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஃபெயிலியர் வந்து நடக்கும். இப்போ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு எடுத்துப்போம். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த σT டேஷ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டால் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும். σ1 வந்து கம்மியாக இருக்கணும். σ1 கம்மியாக இருந்தால் தான் ஃபெயிலியர் நடக்காது. σ1 அப்படிங்கிறது என்ன, σ1 அப்படிங்கிறது நமக்கு இன்டர்னலாக க்ரியேட் ஆகக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ அது σTயை விட கம்மியாக இருக்கணும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு அதை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை போட்டு இன்னும் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் நம்ம எடுத்துப்போம். அதுக்கு மேலே என்ன போயிடக்கூடாது, அந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது போயிடக்கூடாது, கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, நமக்கு தெரியும் லோடை அப்ளை பண்ணும்போது ஒரு செராமிக் பிளேட் இருக்குது. பிளேட்டில் கம்ப்ரெசிவ் லோடை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், அது தாங்கக்கூடிய சக்தியை விட அதிகமாக போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு டிஃபார்மேஷன் ஆகுமோ, அதாவது எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். அதே மாதிரி தான் டென்சைல் லோடு அப்ளை பண்ணாலும் அதோட எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி நம்ம அப்ளை பண்ணுற பட்சத்தில் அது என்ன ஆகும், பிரேக் ஆயிரும், ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இது வந்து எதுக்கு சூட் ஆகும் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த தியரியை எதில் யூஸ் பண்ணுவாங்க, பிரிட்டில் மெட்டீரியல்னா என்ன, நொறுங்கும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு சாக் பீஸ் எடுத்துகிட்டு லோடு அப்ளை பண்ணாலும் இதே மாதிரி தான் அங்கே நடக்க போகுது. ஓகேங்களா, நொறுங்கி போயிடும். இப்போ பிரிட்டில் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய தியரி என்ன கேட்பாங்க, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி, ரேன்கைன்ஸ் தியரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனண்ட் அப்படிங்கிறவங்க டெவலப் பண்ணாங்க. இதுவுமே நமக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. இந்த தியரி வந்து நம்ம அந்தளவுக்கு எதுலையும் யூஸ் பண்ண மாட்டோம். இதில் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினை வச்சு கொண்டு வராங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரப்பர் பேண்டு வந்து எடுத்துக்கிறீங்க. இந்த ரப்பர் பேண்டை 2 சைடும் நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆகிட்டே போகும். அட் த சேம் டைம் அதோட லேட்ரல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, லேட்ரல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இழுக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட லேட்ரலாக இதோட டைமென்ஷன் வந்து சுருங்கிட்டே வரும். அப்படி தானே, சின்னதாகிட்டே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நம்ம இதில் பார்ப்போம், பாய்சன் ரேஷியோ அப்படின்னு பார்ப்போம். அந்த லேட்ரலாக எவ்வளோ வந்து லேட்ரல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் ரேஷியோ போட்டோம் அப்படின்னா அதுதான் பாய்சன் ரேஷியோ அப்படின்னு பார்ப்போம். இந்த பாய்சன் ரேஷியோவையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்ட்ரெயின் தியரியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அந்த மாதிரி உள்ள இடத்துல இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரியை யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது அந்தளவுக்கு எதுலையும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, applicable for ductile materials especially when strain is considered more critical than stress. ஓகேங்களா, டக்டைல் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லையும் பார்ப்பாங்க. எல்லா டைரக்ஷன்லையும் அந்த மெட்டீரியல் வந்து எப்படி டிஃபார்ம் ஆகுது அப்படி பார்க்கும்போது தான் அது எந்த இடத்துல ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம், ஒரு ரப்பர் பேண்டை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அப்படின்னா அது லேட்ரலாக அதோட டைமென்ஷன் வந்து சின்னதாகிட்டே இருக்கும். அப்போ எல்லா டைரக்ஷனையும் கம்பைண்டாக பார்ப்பாங்க, எப்படி இங்கே ஃபெயிலியர் வந்து நடக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதான் இங்கே சொல்லியிருக்கோம், கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மஸ்ட் பி கன்சிடர்டு. அதே மாதிரி 3D சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிறோம். σ1, σ2, σ3 பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், E அப்படிங்கிறது யங்ஸ் மாடுலஸ், மியூ அப்படிங்கிறது பாய்சன் ரேஷியோ. இது நமக்கு தெரியும்.
இப்போ ஸ்ட்ரெயினை வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இனிஷியலாக பார்த்துருப்போம் ட்ரையாக்சியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதில் பார்த்துருப்போம் ஸ்ட்ரெயின் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத. அந்த ஃபார்முலாவை தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா, ஸ்ட்ரெயின் 1 ஈக்குவல் டு சிக்மா 1 டிவைடட் பை இ மைனஸ் மியூ சிக்மா 2 ப்ளஸ் சிக்மா 3 டிவைடட் பை இ. அதாவது ஒரு டைரெக்ஷனில் ப்ளஸ் ஆகும், இன்னும் 2 டைரெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு எரேசர் இருக்குது. எரேசரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த் வைஸாக அதோட லாஞ்சிடியூட்லாம் அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதர் டைரக்ஷன் இதோட வித்து அப்புறம் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ அதர் 2 டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. அதான் நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம், மைனஸ் மியூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு டைரக்ஷனில் அதோட ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகும், அதர் டைரக்ஷனில் கம்மியாகும். ஓகேங்களா, அதுதான் ஸ்ட்ரெயின் 1 ஸ்ட்ரெயின் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு எப்போ அங்கே ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அலோவபிள் டென்சைல் ஸ்ட்ரெயினை விட ஸ்ட்ரெயின் 1 அப்படிங்கிறது அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டு எடுத்துக்கிறோம். இது காமனாக இ அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இங்கே டென்சைல் ஸ்ட்ரெயினை எப்படி எழுதலாம், நம்ம சிக்மா பை இ அப்படின்னு எழுதலாமா? அதாவது இ ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது தேவை. அப்போ இங்கே வந்துச்சு அப்படின்னா சிக்மா பை இ அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா, அதில் நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் போட்டு ரெடியூஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதில் இயை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஃபைனல் ஃபார்முலா வந்து கிடைக்கும். இது நமக்கு ரொம்ப முக்கியம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெனன்ட் அப்படிங்கிறவங்க டெவலப் பண்ணது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரெயினுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஏரியாவில் இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எல்லா டைரக்ஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்குறோம். எந்தெந்த டைரக்ஷனில் அதோட லென்த் வந்து இப்போ அதிகமாச்சு அப்படின்னா டென்சைல் லோடு அப்ளை பண்ணும்போது அதர் டைரக்ஷன் என்னாகும், கம்மியாகும். அதர் டைரக்ஷன்னா அதர் வித்து வைஸாக டெப்த் வைஸாக திக்னஸ் வைஸாக அதோட டைமென்ஷன் வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அதை நம்ம பார்ப்போம். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பார்க்கும்போது அதை பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். இப்போ அதை வச்சு தான் இந்த தியரி வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் தியரி. இது யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ட்ரெஸ்கா தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொபோஸ்டு பை கெஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா. மெட்டீரியலில் கிரியேட் ஆகக்கூடிய மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்கனவே உள்ள அந்த அலோவபிள் லிமிட்டை விட அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஃபெயிலியர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே டிஃபரன்ஸ் இன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்துருப்போம். சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த அளவு எந்த அளவுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அப்படி தான் நாங்கள் மீனிங் டவ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் பை 2 அப்படின்னு பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 5 இது ஒரு 4 இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், 1/2 அப்படின்னு கிடைக்கும், 0.5. ஓகேவா, இப்போ இதுவே சிக்மா எக்ஸ் நமக்கு 8 இருக்குது, சிக்மா ஒய் அப்படிங்கிறது 4 இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படி தானே? அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதை பொறுத்து தான் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு A4 ஷீட் பேப்பர் இருக்குது. ஓகேங்களா, A4 ஷீட் பேப்பர் இருக்குது. இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு சைடு வந்து ஒருத்தவங்க வந்து பிடிச்சிருக்காங்க, ஒரு சைடு வந்து ஒருத்தவங்க பிடிச்சிருக்காங்க, இன்னொரு சைடு வந்து இன்னொருத்தவங்க பிடிச்சிருக்காங்க. ஒரு சைடு வந்து அவங்க கம்மியான லோடை தான் அப்ளை பண்ணி இழுக்கிறாங்க, இல்லைனா இழுக்கவே இல்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அதிகமான லோடு அப்ளை பண்ணி இழுக்கிறாங்க அப்படின்னா அங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ க்ரியேட் ஆகும்போது இந்த பேப்பர் எப்படி கிராக் ஆகும், இந்த மாதிரி ஆகும். ஓகேவா, அந்த பேப்பர் டியர் ஆகும், கிழிஞ்சிரும். இப்போ எந்த மாதிரி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 45 டிகிரியில் அது வந்து கிளியும். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷியர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு இடத்துலையும் அந்த ரொம்ப அப்ளை பண்ணல ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது லோடு அப்ளை பண்ணல, ஒரு இடத்துல அதிகமாக லோடு அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன ஆகும், அந்த பேப்பர் வந்து கிளியும். இதுதான் அங்கே சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுது 45 டிகிரியில். அப்போ அந்த சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அலோவபிள் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ சிசர் இருக்குது. சிசரில் என்ன பண்ணுறாங்க, 2 சைடுமே என்ன பண்ணுவோம், நம்ம லோடை வந்து அப்ளை பண்ணுவோம். அப்படி தானே? 2 சைடுமே நம்ம வந்து லோடை வந்து அப்ளை பண்ணுவோம். அது பேர் தான் என்ன, ஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 சைடில் உள்ள லோடை ஒரு பேப்பரை கட் பண்ணுறோம் அப்படின்னா 2 சைடுமே கான்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ அது பேர் தான் ஷியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மற்ற கம்ப்ரெஷனோ இல்லை டென்ஷனோ
அப்ளை பண்ணுறத காட்டிலும் இந்த ஷியர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, ஒரு சில மெட்டீரியல் வந்து ஈஸியாக ஃபெயில் ஆகுது. அப்போ இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அந்த மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரி வந்து கொண்டு வராங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு சில நேரங்களில் அந்த மெட்டீரியலை ஃபெயில் ஆகணும் அப்படின்னா ஷியர் வந்து அப்ளை பண்ணால் ஈஸியாக அது ஃபெயில் ஆகிடும். அப்படி தானே? இப்போ பேப்பரை கட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஷியர் அப்ளை பண்ணி கட் பண்ணுறோம், சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம் அங்கே. அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபெயிலியர் தியரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிக்மா டி, ஓகேவா? அகைன் இது பார்த்தீங்கன்னா சிக்மா டி டேஷ் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அட் எலாஸ்டிக் லிமிட். 3 ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு இருக்குது. அந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்திருக்கோம். அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் மட்டும் சிம்பிளாக அப்ளை ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க. அதை 2 ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எடுக்கலை. இப்படி இருக்கிற பட்சத்தில் இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம பார்த்தோம் டிஃப்ரென்ஸ் இன் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம பார்ப்போம். சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2 போட்டோம்னா நமக்கு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் வந்து கிடைக்கும். இங்கே வந்து சிக்மா 2 நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கிறதுனால சிக்மா டி டேஷ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்படி தானே? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சிக்மா டி. இப்போ சிக்மா 1 மட்டும் கிடைக்கும். சிக்மா 1/2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். சிக்மா டி டேஷ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸ் இங்கே சிக்மா 1 அப்படிங்கிறத மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. சிக்மா 3 அப்படிங்கிறத மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்திருக்காங்க. மெட்டீரியல் எப்போ அங்கே ஃபெயில் ஆகுது, டவ் மேக்ஸ் அப்படிங்கிறது டவ் டேஷ் மேக்ஸை விட அதிகமாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்குது. இப்போ சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிஎஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து அதிகமாக போகுது, இது அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதிகமாக போகிற பட்சத்தில் நமக்கு அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்குது. டிசைன் கிரைட்டேரியா அப்படின்னு போடுவாங்க அப்படின்னா சிக்மா டி டேஷ் டிவைடட் பை 2 அப்படின்னு போடுவோம். அந்த 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா டி டேஷ் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா? இதுதான் இதுக்கு சேஃப்டிக்கான கிரிட்டேரியா. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த தியரி பார்த்தோம் அப்படின்னா புரியும். ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு ராடு இருக்குது. ஓகேங்களா? ஒரு ராடு இருக்குது, ஒரு இரும்பு கம்பி இருக்குது. இந்த இரும்பு கம்பி என்ன பண்ணுறாங்க, லோடு கொடுத்து இழுக்கிறோம். இழுக்கும்போது அது அதோட எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லோடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும். இது பேர் தான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அதில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை மறுபடியும் இது ஒரிஜினல் ஷேப்புக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அப்போ அதில் அந்த மெட்டீரியல் உள்ள ஒரு எனர்ஜியை வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஓகேங்களா? அது மெட்டீரியல் உள்ள ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் அது மறுபடியும் ரீகெயின் பண்ணி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கே வருது. அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது மூலமாக அது டிஃபார்மேஷன் ஆகுது. அப்படி டிஃபார்மேஷன் ஆகும்போதே அது இன்டர்னலாக ஒரு எனர்ஜியை வந்து சேவ் பண்ணி வைக்கிது. ஓகேங்களா? ஒர்க் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஒர்க் நடக்கிற போதே அது எனர்ஜியை வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கு. அது பேர் தான் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி இஸ் த எனர்ஜி ஸ்டோர்டு இன்சைட் அ மெட்டீரியல் when it is deformed under load within elastic limit. எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே அதை லோட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அது பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி இழுக்கிறோம், அதாவது லோடு கொடுத்து இழுக்கிறோம். இழுக்கும்போது அது டிஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு எலாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். எலாஸ்டிக் லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாக டிஃபார்மேஷன் வந்து ஆகிடும். ஆனால் எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளே அதை நம்ம இழுத்துட்டு மறுபடியும் லோடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது ஒரே ஒரிஜினல் ஷேப்புக்கே திரும்ப வந்துடும். அப்படி அது வர்றதுக்கு அதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அப்படி தானே? அதில் எனர்ஜி இல்லைன்னா அதில் வர முடியாது. அப்போ அந்த எனர்ஜிக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் லைக் எ ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங்கை நம்ம இழுத்துட்டு மறுபடியும் விட்டோம் அப்படின்னா அது ஒரிஜினல் ஷேப்புக்கே வந்துடும். when you stretch it it store energy and when you release it the energy is recovered. அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி மறுபடியும் என்ன ஆயிரும், ரெக்கவர் ஆயிரும். ஏன்னா கிராஜுவலி அப்ளைடு லோட் பி காசஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் டெல் எல். தென் அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னென்னா U ஈக்குவல் டு U அப்படிங்கிறது ஸ்ட்ரெயின் எனர்ஜி குறிக்கும், ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு டெல் எல். பி அப்படிங்கிறது என்ன, லோடு, டெல் எல் அப்படிங்கிறது அதோட டிஃபார்மேஷன். இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 0 to P வந்து நம்ம லோடை வந்து அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது அது எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகும். அந்த கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து ஃபோர்ஸு குறிக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அதோட டிஃபார்மேஷன் வந்து குறிக்கக்கூடியது. இந்த ட்ரையாங்கிளை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் அந்த ஷேடட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் என்ன ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஃபார்மேஷன் வந்து கீழே இருக்கும். டிஃபார்மேஷன் வந்து டெல் எல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதோட ஹைட் என்ன, இது ஹைட் என்ன, அப்ளைடு ஃபோர்ஸ். அப்படி தானே? இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் தான் இதோட ஹைட்டு. அப்போ என்ன சொன்னாங்க, பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா. ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படிங்கிறது ஆஃப் இன்ட்டு டெல் எல் இன்ட்டு
என்ன பார்த்தோம்? பி அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே? அது அந்த ஃபார்முலாக்கான விளக்கம் தான் இது. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரையாங்கிளை நம்ம அப்படியே அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கன்வெர்ட் பண்ணுறோம். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஆஃப் இன்ட்டு பிஹெச். பி அப்படிங்கிறது பேஸ் அப்படிங்கிறது என்ன? டிஃப்ளெக்ஷனை குறிக்கக்கூடியது. அதாவது டிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் டெல் எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹைட் அப்படிங்கிறது என்ன? அப்ளைடு ஃபோர்ஸ். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார்முலா அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் பை 2E அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஃபார்முலா வந்து டெவலப் பண்ணியிருப்போம். இவங்களை டெவலப் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்படி தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா இதை நம்ம போட்டோம். டெல் எல்லுக்கான ஃபார்முலா என்ன? டெல் எல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. நமக்கு என்ன தேவை? டெல் எல் தேவை அப்படின்னா இது இந்த பக்கம் போயிடும், இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதலாம்? ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத சிக்மா பை ஈன்னு எழுதலாமா? ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸை வந்து நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? பி அப்படிங்கிறது சிக்மா இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாமா? பி அப்படின்னா என்ன? சிக்மா ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. இந்த பி வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ அங்கே ஏ வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். பி ஈக்குவல் டு சிக்மா பை ஏ அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இது சிம்பிள் தான். நெக்ஸ்ட் இதில் ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிலியன்ஸ் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த பாடி வென் இட் இஸ் டிஃபார்ம்டு வித்தின் எலாஸ்டிக் லிமிட். அந்த மெட்டீரியலில் நமக்கு லோடு அப்ளை பண்ணும்போது வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெசிலியன்ஸுக்கான ஃபார்முலா U ஈக்குவல் டு ஆஃப் சிக்மா E இன்டூ வால்யூம். ஓகேங்களா? ரெசிலியன்ஸ் இஸ் த டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் இன் த பாடி வென் இட் இஸ் டிஃபார்ம்டு வித்தின் எலாஸ்டிக் லிமிட். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா அப் டு த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் பார்ப்பாங்க. ஓகேங்களா? எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஒரு ராடு இருக்குது. ஒரு ராடை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறீங்க லோடு கொடுத்து. சும்மா ஒரு இடத்துல நார்மலாக இது எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் என்னென்னா வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளேயே ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் ரெசிலியன்ஸு. ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா அதோட எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போகலை, எலாஸ்டிக் லிமிட் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், அப்புறம் அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பார்த்தோன்னா அது ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அது பேர் ரெசிலியன்ஸு. அதோட எலாஸ்டிக் லிமிட் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஏரியாவை கவர் பண்ணோம் அப்படின்னா ஓகேங்களா அது பேர் என்னென்னா ஓகேங்களா இது ஃபுல்லாக எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா அது பேர் என்னென்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த இடம் இங்கே வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது பேர் என்ன? ரெசிலியன்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. அந்த ரப்பர் பேண்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லைட்டாக இழுத்துட்டு அதில் எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அதாவது இழுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? விட்டுறீங்க. இப்போ அதில் ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அதோட ஒரிஜினல் ஷேப் வரதுக்கு. அது பேர் ரெசிலியன்ஸு. ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னால் என்னென்னா அதோட மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் இழுக்கிறீங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் அது டிஃபார்மேஷன் ஆகி திரும்ப அது ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்து வராது, அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த லிமிட் வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அது பேர் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃப் இன்ட்டு சிக்மா ஒய் அப்புறம் ஸ்ட்ரெயின் ஒய் இன்ட்டு வால்யூம். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னா பெர் யூனிட் வால்யூமுக்கு வந்து பார்ப்பாங்க. பெர் யூனிட் வால்யூமுக்கு அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. இது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பார்க்கலாம். இப்போ ரப்பர் பேண்ட் இருக்குது, இல்லைனா ஒரு ஸ்டீல் ராடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரப்பர் பேண்ட் வந்து ஒரு யூனிட் வால்யூமுக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுது, ஸ்டீல் ராடு வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுது, ஒரு சின்னதாக ஒரு கம்பி இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெயின் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்க்கக்கூடியது மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர் ஒய் டிவைடட் பை 2E. ஓகேங்களா? இப்போ இது ஜஸ்ட் வந்து ஃபார்முலா பார்த்துக்கோங்க, டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? டெஃபினேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் திரும்ப சொல்கிறேன். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப் டு த எலாஸ்டிக் லிமிட் கேட்டாங்கன்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ், வித்தின் த எலாஸ்டிக் லிமிட் கேட்டாங்க அப்படின்னா அது ரெசிலியன்ஸு. பெர் யூனிட் வால்யூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பேர் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கம்பேர் பண்ணலாம். இப்போ டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு ஒரு ரப்பர் பேண்டுக்கு எப்படி இருக்குது, ஒரு கம்பிக்கு எப்படி இருக்குது, ஒரு பெரிய கம்பிக்கு வந்து எப்படி இருக்குது, நம்ம ஸ்டீலில் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கம்பிக்கெலாம் அது ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு.
ஓகேங்களா? ஒரு அலுமினியம் உராய்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நமக்கு பார்க்கக்கூடியது. பெர் யூனிட் வால்யூம்க்கு பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது தான் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடிங். ஆக்சியல் லோட் அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? ஓகேவா? ஆக்சியல் லோட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலாக ஒரு கம்ப்ரஷன் ஆர் டென்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? P ஸ்கொயர் L டிவைடட் பை 2AE, இல்லைனா இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்டூ வால்யூம். நெக்ஸ்ட்டு பெண்டிங்கில் பார்க்கும்போது, பெண்டிங்கில் பீமில் நம்ம ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்க்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்டெக்ரல் ஆஃப் எம் ஸ்கொயர் டிவைட் பை 2A இன்டூ டிஎக்ஸ். ஒரு லென்த்து நம்ம 0 to L வேரி ஆச்சு அப்படின்னா இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எம் ஸ்கொயர் L அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டார்சன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே நமக்கு T ஸ்கொயர் L பை 2GJ அப்படிங்கிற அளவுக்கு அதோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து இருக்குது. ஃபார் சர்க்குலர் ஷாஃப்ட்டுக்கு வந்து டவு ஸ்கொயர் பை 4C. 4C அப்படிங்கிறது என்னென்னா, சி அப்படிங்கிறது ஷியர் மாடுலஸாக கொடுக்கக்கூடியது. இல்லை மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து G கொடுத்துருக்கேன், இங்கே C கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரெண்டுமே சேம் தான். அது நீங்கள் ஒரே நொட்டேஷன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சர்க்குலர் ஷாஃப்ட்னா என்ன? அதோட டயா வந்து இங்கே வேரி ஆகுது. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இல்லை இன்டர்னல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? சால்வ் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக டார்சன் ஃபார்முலா. இது வந்து ஷாஃப்ட்டுக்கு பர்டிகுலராக சால்வ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? சர்க்குலர் ஷாஃப்ட்டில் எப்படி இருக்கும், இப்போ நார்மலாக டார்சனில் நார்மலாக பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸாமில் கேட்பாங்க. பியூர் ஷியர் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? பியூர் ஷியர்னால் என்ன? ஒரு நம்ம நேற்று பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்விச் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த லேயரை தள்ளுறோம். இந்த பக்கம் ரைட் சைடு, இப்போ கீழே உள்ள லேயரை லெஃப்ட் சைடு தள்ளுறோம். அங்கே ஷியர் வந்து அப்ளை பண்ணுவோம். இது தான் பியூர் ஷியரிங்னு சொல்லுவோம். வேறு எதுவுமே அங்கே லோடு வந்து அப்ளை ஆகலை. இந்த பியூர் ஷியர் அப்ளை பண்ணும்போது அது மறுபடியும் ரீகெயின் பண்ணி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? டவு ஸ்கொயர் 2C இன்டூ வால்யூம் ஆஃப் த பிளாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு லோடிங் கண்டிஷனுக்கும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து பார்ப்போம். சால்வ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் பாருங்கள். கேண்டிலிவர் பாயிண்ட் லோடுக்குனா என்ன? P ஸ்கொயர் L கியூப் டிவைட் பை 6A. P அப்படிங்கிறது என்ன? அதோட லோடு. ஓகேங்களா? அப்புறம் யூடிஎலுக்கு என்ன வரும்? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு என்ன வரும்? இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியம். இதில் அடிக்கடி எக்ஸாம்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார்முலா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டெரிவேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுக்கு நிறைய டைம் ரிவிஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு எக்ஸாமில் கரெக்டாக போட முடியும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னா இங்கே ஸ்ட்ரெயின் எனர்ஜி வச்சு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து அதோட அக்செப்டபிள் லிமிட்டை விட அதிகமாக போயிடுச்சு. அதால் அதுக்கு மேலே எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபெயில் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போ ஒரு பலூன் இருக்குது. ஒரு பலூன் என்ன பண்ணுறீங்க? வாட்டர் நிரப்பி வச்சுருக்கீங்க. வாட்டர் நிரப்பி வச்சுட்டு அதில் கம்ப்ரெசிவ் லோடை அப்ளை பண்ணுறீங்க. அதை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும்? அதோட எனர்ஜி வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லோடில் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்து வந்துடும். ஆனால் திரும்ப நீங்கள் வந்து ரொம்ப லோடு கொடுத்து அதை ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும்? ஒரு இடத்துல வந்து அது பல்ஜ் ஆகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் வந்து அங்கே நடந்துடும். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்கிறோம். அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான். அந்த மாதிரி ஃபெயிலியர் நடக்கலாம். எனர்ஜி சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எனர்ஜி அது எக்ஸீட் பண்ணி போகிறதுனாலையும் ஃபெயிலியர் வந்து நடக்கலாம். அந்த இடத்துல ஸ்ட்ரெயின் எனர்ஜி லிமிட்டுக்கு மேலே போகிறதுனாலையும் அங்கே ஃபெயிலியர் நடக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரியை கொண்டு வந்தது யாருன்னா ஹைக் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஹைக் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் இங்கே ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது எனர்ஜி வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்குது. சேவ் பண்ணுற போதும் மறுபடியும் நம்ம வந்து லோடு அப்ளை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கோம். பலூன் எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த பலூனை வந்து ப்ரெஸ் பண்ணாலோ இல்லைனா புல் பண்ணாலோ இழுத்தாலோ அந்த எனர்ஜி வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு போனதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுவாங்க? ஃபெயிலியர் வந்து அங்கே நடந்துடும். ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது பஸ்ட் ஆகிடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்குது. இது ரிலேட்டடாக இங்கே சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா இந்த மெட்டீரியலோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி வந்து எவ்வளோ, இந்த மெட்டீரியல் வந்து எனர்ஜியை தனக்குள்ளே எவ்வளோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிறத பொறுத்து சொல்லக்கூடியது. மேக்ஸிமம் டோட்டல் எனர்ஜி வந்து எவ்வளோ சேவ் பண்ணி உள்ளே வைக்குது. ஓகேங்களா? அதை பற்றி சொல்லக்கூடியது தான் என்ன மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்கிறோம். when the total strain energy per unit volume in the body reaches the same value as in simple tension at the elastic limit.
இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டெரிவேஷன் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஒரு கோர்வையாக தான் வந்திருக்கும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இது லிமிட்டிங் வேல்யூ சிக்மா டி ஸ்கொயர் டிவைடட் டூ இ ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துருப்போம். சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2இன்னு பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? இங்கே டென்சைலாக எடுத்துக்கிறோம். எல்லாமே நம்ம டென்சைலில் தான் பார்த்துட்டு இருந்தோம். சிக்மா டி அப்படின்னு நம்ம இங்கே நோட் பண்ணிக்குவோம். சிக்மா டி டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை 2இ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸை விட என்ன போயிடக்கூடாது, அதிகமாக வந்து போயிடக்கூடாது. வித் சேஃப்டி ஃபேக்டர் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதா? அந்த தியரி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் தியரி, 5th தியரி. மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. இன்னொரு பேர் என்னன்னா எனர்ஜி ஆஃப் டிசார்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எனர்ஜி ஆஃப் டிசார்ஷன் தியரி அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு மாதிரி சொல்லணும்னா வான் மிசஸ் தியரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, டிசார்ஷன் தியரி அந்த பேர்லேயே உங்களுக்கு வந்து மீனிங் வந்து இருக்கும். லாஸ்ட் தியரியில் என்ன பார்த்துருப்போம், எனர்ஜியை பற்றி, ஸ்ட்ரெயின் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் ஆகுதோ அதை பற்றி பார்த்துருப்போம். அந்த பலூனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதோ இல்லைனா புல் பண்ணும்போதோ அங்கே வந்து எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிது. ஒரு லிமிட்டுக்கு போனால் அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம். இது அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அங்கே வந்து ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஏர் பில்லோ பார்த்துருப்பீங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஏர் வந்து இருக்கும். இப்போ அதை வந்து ப்ரெஸ் பண்ணாலோ நமக்கு என்ன ஆகாது, ஃபெயிலியர் வந்து நடக்காது. அந்த அளவுக்கு ஃபெயிலியர் நடக்காது. அது ப்ரெஸ் பண்ணால் தாங்கும். ஆனால் அது வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணாலோ பெண்ட் பண்ணாலோ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் வந்து நடந்துடும். அப்போ அங்கே வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகுது. ஷேப் வந்து டிசார்ஷன் வந்து நடக்குது. ஷேப்பில் மாற்றம் நடக்குது. இப்படி ஷேப் மாறுறதுனால அங்கே ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் டிசார்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா சியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக பார்த்த அந்த பலூன் எக்ஸாம்பிள் என்ன பார்த்துருந்தோம், ஷேப் வந்து அந்த அளவுக்கு பார்க்கல. அது எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே போகுது. எனர்ஜி அந்த வால்யூமில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுதோ அது அளவுக்கு தான் அது சேஃபாக இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அங்கே ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்சை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? வால்யூம் சேஞ்சுனா என்ன, ஒரு பில்லோ இருக்குது. அந்த ஏர் பில்லோவை நம்ம அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறோம், முறுக்குறோம். அப்படி இருக்கும்போது அது ஃபெயில் ஆயிரும். இப்போ இன்னொரு மாதிரி சொல்லணும்னா பெண்ட் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆயிரும். புஷ் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு அங்கே ஃபெயிலியர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டெவலப் பண்ணாங்கன்னா வான் மிசஸ் அப்படிங்கிறவங்க டெவலப் பண்ணாங்க. எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே அந்த டென்சைல் டெஸ்ட்டில் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே சிஎஸ் ஸ்ட்ரெயின் எவ்வளோ இருக்கோ அதை விட நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சிஎஸ் ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஃபெயிலியர் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்டிமேட் மீனிங் என்ன, நான் சொன்னது தான். அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிறது மூலமாக அங்கே ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரியை வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம். திஸ் தியரி மோர் அக்யூரேட் ஃபார் டக்டைல் மெட்டீரியல் அண்ட் கன்சிடர் த டிசார்ஷன் ஆர் ஷேப் சேஞ்ச் இன் த மெட்டீரியல். அந்த இடத்துல ஷேப் வந்து சேஞ்ச் ஆக போகுது, வால்யூம் வந்து அங்கே சேஞ்ச் ஆக போகுது, டிசார்ஷன் ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த தியரியை யூஸ் பண்ணுறோம். டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதுவும் நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். 1/12c சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 த ஹோல் ஸ்கொயர், சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3 த ஹோல் ஸ்கொயர், சிக்மா 3 மைனஸ் சிக்மா 1 த ஹோல் ஸ்கொயர். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டராக வரும். ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரீவியஸ் ப்ராப்ளமாகவே இதுவே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லிமிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் லிமிட்டு. இதுதான் க்ரியேட் ஆகக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து அதிகமாக போகக்கூடாது, போனால் ஃபெயில் ஆயிரும். ஓகேங்களா? ஃபேக்டர்ஸ் எப்படி போட்டுங்க கண்டுபிடிச்சிருப்போம். இதுதான் ஃபைனல் தியரி. நெக்ஸ்ட்டு இது இந்த எந்தெந்த மெட்டீரியலுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இது ஷேப் வந்து பார்ப்போம். ஷேப் அப்படின்னா ஒரு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மீனிங்கில் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இது வந்து ஃபெயிலியர் வந்து அங்கே நடக்காது. இந்த ரேஞ்சை விட்டு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அங்கே ஃபெயிலியர் வந்து நடக்கும். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயினுக்கு வந்து என்ன ஸ்கொயர் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸ்கொயரில் இருக்கும். அந்த ஷேப் வந்து பிரிட்டில் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா ரோம்பஸில் இருக்கும். இது அந்தளவுக்கு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்கும். மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு பெஸ்ட்டு சூட்டடாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இதோட ஷேப் என்னென்னா ஹெக்ஸாகன். ஓகேங்களா? மேக்ஸிமம் சிஎஸ்எஸ் தியரிக்கு ஹெக்ஸாகன். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரிக்கு பார்த்திங்கன்னா எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கும். லெஸ் கன்சர்வேட்டிவ் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். ரொம்ப மினிமமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இல்லைனா டிசார்ஷன் தியரி, இல்லைனா வான் மிசஸ் தியரி இதில் பார்த்திங்கன்னா எலிப்ஸ் ரவுண்டட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இங்கே பல்ஜ்டு ஹெக்ஸாகன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டட் ஷேப்பில் இருக்கும். மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். சிஎஸ் ஸ்ட்ரெயின் தியரி எதில் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்டைல் மெட்டீரியலுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓவராலாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஷின் ஏரியா எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருப்போம், அந்த தியரி ஆஃப் ஃபெயிலியர்னால் என்ன, ஏன் இந்த தியரி வந்து டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. இல்லை இதை 5 விதமாக நம்ம ஃபெயிலியர் வந்து பார்க்குறோம். இப்போ 5 விதமாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து எந்தெந்த மாதிரி ஃபெயில் ஆகலாம். இது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஃபெயில் ஆகலாம், அப்புறம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஃபெயில் ஆகலாம். அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம சேஃப்டி வந்து பண்ணணும்.
அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்காக தான் இந்த தியரிஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அது என்னென்ன மெட்டீரியலுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதோட ஷேப் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, அப்புறம் ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்ன, ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் டெஃபினிஷன் பார்த்துருப்போம், ரெசிலியன்ஸு, ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்னால் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.